வேப்ப மரம்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் மருத்துவ குணம் உடையதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக வந்து இந்த பல்லு விளக்கறதுக்கு கூட வந்து இந்த வேப்பங்குச்சி வச்சுலாம் வந்து பல்லு விளக்குவாங்க. அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் தெரியுமா? குழந்தை பாக்கியத்துக்குமே இது ரொம்ப நல்லது. என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன், பார்த்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேப்ப இலையை வந்து நல்லா அரைச்சிட்டு அது உருண்டை பிடிச்சி வாயில் போட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சு முழுங்கிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உடலில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ரொம்பவே நல்லது. வேப்பம் கொழுந்த கூட வந்து சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சு சாப்பிடுவாங்க சில பேர், அது பச்சையாகவே. அதுவுமே வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு. இரண்டாவது விஷயம், அதை வந்து உருண்டை பிடிச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு வர வர என்ன ஆகும்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துருமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கர்ப்பப்பையில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே எல்லாமே அரிச்சிட்டு வெளியில் வந்துட்டு குழந்தை பாக்கியத்துக்கு வந்து இது கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயமா வந்து இந்த வேப்ப இலை வந்து கருதப்படுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்பம் பூ இருக்குது இல்லைங்களா, இதில் சட்னி துவையல்னு சொல்லிட்டு நிறையா டிஷ் வந்து பண்ணுவாங்க. வேப்பம் பூ ரசம்லேருந்து எல்லாமே வைப்பாங்க. இந்த வேப்பம்பூ இருக்குது இல்லைங்களா, இந்த வேப்பம்பூ வந்து சுமார் ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த வேப்பம்பூ எடுத்துகிட்டு 1 டம்ளர் தண்ணியில் வந்து இரவு வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு வெறும் வயிற்றில் வந்து தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பசியின்மை, இந்த பித்த உபாதை, உடல் சோர்வு, இந்த தளர்ச்சி, உடம்பு ரொம்ப அப்படியே தளர்ச்சியாக இருக்கிறது இது எல்லாமே நீங்குங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லீரல் வந்து நல்லா பலம் பெறுங்களாம். முக்கியமாக இந்த ஜீரண சக்தியாக வந்து நல்லா மேம்படுத்துறதுக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து நீங்கிறதுக்கும் இந்த பித்தம் வந்து தணியறதுக்கும் அப்புறம் சிறுநீரக கல் பிரச்சனை எல்லாமே வந்து கரையிறதுக்கும் இந்த வேப்பம்பூ வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போது வேப்பிலை இலையை பற்றி முக்கியமான விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேப்பிலைக்கு வந்து இயற்கையாகவே வந்து இந்த வைரஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து இருக்குங்க. இந்த வேப்பிலை கொழுந்தோட மஞ்சள், சீரகம், மிளகு இது மூணையுமே சேர்த்து அரைச்சிட்டு உருண்டையாக செய்து அதை அப்படியே வாயில் போட்டு விழுங்கி விட வேண்டியதாங்க. நீங்கள் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய் அளவு வந்து பெரியவர்கள் அரை நெல்லிக்காய் அளவுக்கு வந்து சாப்பிடணுங்களாம். அப்படி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று தெரியுமா, பிம்பிள்ஸ் இருக்குது, முகப்பொரு இருக்குது, ஐயையோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான லோஷன்ஸோ எதோ வாங்கி போட்டுட்ருக்கீங்களா, ஃபேஸ் வாஷு. சிம்பிளாக இதை வேப்பிலையை அரைச்சிட்டு முகப்பொரு இருக்க இடத்துல பூசிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகப்பொரு கூட மறைஞ்சிருங்க. உடலுக்கு இன்னும் சொல்லப்போனால் எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையில்லாமல் செயற்கையான விஷயத்து பின்னாடி ஓடி ஓடி நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கிறத விட இயற்கையான விஷயங்கள்லேயே நிறையா பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், அன்றாடம் வாழ்க்கையும் நல்லா பிரகாசமாக போகும். கண்டிப்பாக இது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.